அஜித் சாருக்கு என் படங்கள்லேயே ரொம்ப பிடிச்ச படம் வட்டார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. அவர் நான் எப்படி இந்த படத்தை மிஸ் பண்ணேன், நான்ல பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஸ்பாட்டில் கிரியேட் பண்ணிகிட்டே இருந்த படம் தான் வட்டாரம். நீ லோக்கலாக பண்ணுற பிஸ்டல் பிஸ்னஸை நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணுறேன். அது பண்ணுறதுக்கு ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் தான் வேணும். ஸோ அது ஆக்சுவலாக ரகுவரன் சார் பண்ண வேண்டிய ஃபோனில் கிடைக்கவே மாட்டார். நெப்போலியன் சாரை கேஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் லைனுக்கு வந்தார். சரண் ப்ளீஸ் நான் பண்ணுறேன், அதை பண்ணதுக்கப்புறம் அதை மாற்றினோம்னா சரியாக இருக்காது சார். பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு வரலாறு வருது, வல்லவன் வருது, வருது. ஆட்டோமேட்டிக்காக என்னோடது சைட்லைன் பண்ண, அதில் எனக்கு நஷ்டம். இப்போ நான் ஸ்டார்டிங்கே சொன்னேன், உங்களோட ரைட்டிங் அது கொஞ்சம் அது என்னவோ தெரில, அது வித்தியாசமானு எனக்கு தெரில, மற்றதுலேருந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். எனக்கு அந்த மாதிரி நீங்கள் வட்டாரத்தோட அந்த பேட்டர்னை எப்படி பிடிச்சின்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போ சம்மந்தமே இல்லை, ஒன்று இது போயிட்டுருக்கும், அது ஹீரோவே இருக்க மாட்டார், ஹீரோயின் மட்டும் தான் வந்துட்டு இருப்பாங்க ஒரு ஷாட்டில். யார் தருவார் அணியாசனமோட மாண்டேஜ் பின்னாடி பிளே ஆகிட்டு இருக்கும். ஆனால் ஆர்யா கேரக்டரோட அது ஒரு பேக்ட்ராப் ஒன்று இருக்கும். நீங்கள் வட்டாரம் ரைட்டிங் எப்படி சார் யோசிச்சிங்க எனக்கு? ஏன்னா அது நீங்கள் இன்கேஸ் இன்னும் கொஞ்சம், நான் தப்பாக சொல்ல, இன்னும் கொஞ்சம் பெரிய ஆக்டர் போயிருந்தா அது இன்னும் பயங்கர கல்ட்டாக மாறி இருக்க வேண்டிய படம். அது இப்போ வரைக்குமே ஃபேன்ஸ் இந்த வட்டாரமோட ஸ்டைல் பேட்டர்ன் ஒன்று இருக்கு. அது அது என்ன சொல்றது, இவனோட விசுவாசத்தை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுவாங்க, ஆர்யா அவரோட கேரக்டரை ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதெல்லாம் இது எப்படி அப்படின்னு இருந்துச்சோ. எனக்கு வட்டாரத்தோட அந்த பேக்ட்ராப் சொல்ல முடியுமா? ஏன்னா அது எப்படி வட்டாரம் எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலாக எனக்கு பிடிச்ச படம். ஃபார் மீ ஆல்சோ, அதனால தான் கேட்டேன். அதில் அந்த படம் எப்படின்னா, மற்ற படத்துக்காவது ஒரு ஒரு சின்ன ஃபார்மெட் இருக்கும். நான் அந்த ஃபார்மெட்டுக்குள்ளே டைலாக் எழுதிடுவேன் அங்கே போயிட்டு, அந்த சீன் இப்படின்ட்டு. இது அவுட் அண்ட் அவுட் நான் எனக்கு ஜஸ்ட் மட்டும் வச்சுக்கிட்டு டோட்டலாக ஸ்பாட்டில் கிரியேட் பண்ணிகிட்டே இருந்த படம் தான் வட்டாரம். ஓகே, இன்னும் டெப்த்தாக போய் டெப்த்தாக டைலாக் உட்பட, சீன் உட்பட. ஓ, ஏன்னா ஒரு சேர் தான், அந்த சேருக்காக தான் மொத்த படம். இதை நம்ம எப்படி அந்த இதை கொடுக்க போகிறோம்? இப்போ நீங்கள் துரந்தர் வரைக்கும் அது சேருக்கான போராட்டம் தான். சத்தியமாக அது சொல்லுங்கள். ஸோ அது அது பண்ணுறதுக்கு ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட் தான் வேணும், ஸ்டாரு இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் அஜித் சாருக்கு என் படங்கள்லேயே ரொம்ப பிடிச்ச படம் வட்டாரம். அப்படியா? ஆமாம். அவர் நான் எப்படி இந்த படத்தை மிஸ் பண்ணேன் கேட்பாரா? ஆமாம், நான்ல பண்ணியிருக்கணும் அப்படிம்பாரு. சொன்னேன், நீங்கள் பண்ணவே முடியாது, நீங்கள் அந்த ஹைட்டுக்கு போயிட்டீங்க, உங்களை மாதிரி ஒருத்தன் வரணும்னு நினைக்கிறவன் தான் பண்ணணும் அந்த படத்தை, நீங்கள் ஆல்ரெடி யூ அச்சீவ்டு, அப்போ எப்படி நான் உங்களை வச்சுட்டு அந்த படத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அதுக்கு ஆர்யா, நெப்போலியன் வேற ஒரு இதில் கிரியேட் பண்ணாங்க. ஸோ அது ஆக்சுவலாக ரகுவரன் சார் பண்ண வேண்டிய ரோல். நெப்போலியன் சார். ஓகே, அவர்கிட்ட பேசி அவர் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு அவரோட கம்யூனிகேஷன் மிஸ் ஆகிட்டே இருந்தது. ஃபோனில் கிடைக்கவே மாட்டார், நான் ஷூட்டிங் பிளான் பண்ணவே முடியாது. ஓகே, ஓகே, அவரை கூட்டிகிட்டு வரக்கும் ஆள் யாரும் கிடையாது. சரி சரி. ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான பொசிஷனில் தான் சரி அவர் இல்லை அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு நான் நெப்போலியன் சாரை கேஸ்ட் பண்ணேன். ஓகே, அதுக்கப்புறம் அவர் லைனுக்கு வந்தார். ரகுவரன் சார் லைனுக்கு சரண் ப்ளீஸ் நான் பண்ணுறேன், அதை என்னை விட்டுறாதீங்க அப்படின்னாரு. நான் சார் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு சார், தயவு செஞ்சு மன்னிச்சுங்க சார். ஆனால் சார் ஷூட் ஆரம்பிச்சிட்டிங்க. ஆமாம், நான் சொன்னேன், சார் தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் கிடைக்கவே இல்லை, நான் ஷூட்டிங் பிளான் பண்ணியே ஆகணும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எனக்கு வேறு வழி இல்லை, நான் இன்னொரு ஆர்டிஸ்ட்டை நான் கமிட் பண்ணதுக்கப்புறமா, அதை கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கூப்பிட்ருந்தா கூட கண்டிப்பாக நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க, ஆனால் கமிட் பண்ணதுக்கப்புறம் அதை மாற்றினோம்னா சரியாக இருக்காது சார், மன்னிச்சுங்க சார், நம்ம கூடிய சீக்கிரம் இன்னொரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அப்படியே அறுத்துட்டு இருக்கும் அது. இல்லை, பட்டு அது நெப்போலியன் சார் பண்ணும்போது எனக்கு நிறைய உள்ள விளையாட முடிஞ்சது, ஜாலியாக இருக்கும் ஒரு மாதிரி. ரகுவரன் சார் பண்ணியிருந்தா கூட அது அந்த கதைக்கு ரெகுலரான ஒரு இதில் போயிருக்குமோன்னு. நெப்போலியன் சார் வரும்பொழுதே என்ன சொல்லிட்டாரு, என்னை நெகட்டிவாக ரொம்ப காமிச்சிடாதீங்க, நான் பாலிடிக்ஸில் இருக்கிறேன்னாரு.
அதனால் அவர் கேரக்டர் வந்து அப்படியே ஃபுல் த்ராட்டில் ஒரு வில்லனாக இல்லாமல் ஒரு சாஃப்ட் நேச்சரோட என்னன்னு ஒரு கால்குலேட்டிவாக அவர் சொல்லுவார். சப்போஸ் நான் வந்து காட்டி கொடுத்துருந்தேன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னு. ஒன்றும் இல்லை, ஒன்று முடிச்சிருப்போம், எங்கள் சிண்டிகேட் ரூல் அப்படிம்பாரு. இது வந்து அவனுக்கு நியாயமாக இருக்கும். அப்போ உன்னை கொல்லலாம், நீ என்னை கொல்றதுக்கு வந்து பிளான் பண்ணல, ஒரு வேளை மிஸ் ஆனால் என்ன போட்டிருப்பல்ல, அப்போ நான் உன்னை போடலாம், தப்பே கிடையாதுங்கிறதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன். பட் அதனால தான் அவர் சொன்னதுக்காக தான் நான் அந்த லைனே பிடிச்சேன். ஒருத்தன் காலை பிடிச்சி ஒருத்தன் வாழக்கூடாதுங்கிறது அந்த ஸ்கிரிப்டுக்கு உள்ளே வந்ததுக்கு காரணமே நெப்போலியன் சார் சொன்ன அந்த இதுதான். ஓகே ஓகே ஓகே. என்னை வந்து இப்படி யூஸ் பண்ணுங்கும்போது அப்போ அவர்கிட்ட ஒரு தத்துவம் வேணும் அப்படிங்கும்போது எனக்கு அந்த கிராஃபை வந்து மைண்டில் அப்படியே ஓட்டி பார்த்தேன். கடைசியில் வந்து ஒரு உயரத்தில் வந்து அந்த ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் நடக்கும் பொழுது அவர் வந்து கீழே விழுந்து தொங்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இவன் காலை வந்து லிட்ரலாக இவன் காலையே கொடுத்து என் காலை பிடிச்சி மேலே வாங்கன்னா, இது வரைக்கும் டைலாக்காகவே அவர் சொல்லிகிட்டு இருக்கிறாரு, ஒருத்தன் காலை பிடிச்சி ஒருத்தன் வாழக்கூடாது. அப்போ அவர் அங்கே என்ன டிசைட் பண்ணுவார், வேண்டாம் அப்படின்னு. அந்த ஜஸ்டிஃபிகேஷனுக்கு வந்து நான் முதல்ல அந்த டைலாக் பிடிச்ச உடனே இந்த கிளைமேக்ஸு என் மைண்டில் வந்துருச்சு. அது ஸோ அந்த படம் வந்து அந்த ஐரா கேரக்டர் ஆகட்டும், அந்த எல்லாமே வெல் டிசைன்டு கேரக்டர்ஸ். பேர் யோசிக்கும் போதே கொஞ்சம் வித்தியாசம். என்ன ஐரா அப்படின்னு கேட்கும் போதே இது ஒரு பெரிய நெப்போலியன் சாரோட கேரக்டர், பெரிய கேரக்டர். ஆனால் அந்த கேரக்டருக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் என்னன்னா அது ஐரா தான், ஐராகிட்ட தான் போகணும் அப்படிங்கிறது. நீங்கள் அந்த கேங்ஸ்டராக எழுதுறீங்க சார், கேங்ஸ்டர் கான்செப்ட். இப்போ வர கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ் அது பேட்டர்ன் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் யோசிச்ச உங்களோட கேங்ஸ்டர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து அது ஒரு யூனிக் இல்லை சார். அது எப்படி சார் அது? இல்லை, இப்போது அவருக்கெல்லாம் அவசியம் கேங்ஸ்டர். ஆமாம், நான் வந்து அவர் வந்து ஒரு ஷேடோ ஃபெல்லோ, அவர் வந்து ஒரு பெரிய ரியல் எஸ்டேட்டு இது ரியாலிட்டி ஓனர், பில்டிங்ஸ் எல்லாமே கட்டிகிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட சில ஷேடோவான விஷயங்கள் இருக்குங்கிறது தான் ஒரு லைனில் இருந்தது. ஓகே. பட் போக போக இன்பிட்வீன் படத்தில் தான் நான் டிசைட் பண்ணேன், ஒய் நாட் ஹீ கேன் பி இந்த ஆயுத பேரத்தில் இருக்கிற ஒரு சிண்டிகேட்டில் இருக்கிற ஒரு ஆள். ஃபேண்டசி சார், துப்பாக்கி மேலேருந்து வரும், கைத்தை கட்டி மேலே, அதெல்லாம் செம்ம ஃபேண்டசி. ஆமாம். ஸோ எனக்கு வந்து என்னென்னா அந்த கேரக்டர்ஸு வந்து ஒவ்வொரு அந்த மூமெண்ட் இருக்குல்ல, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு டிசைன் இருக்குது. ஐரானா எப்படி அவர் பேசுவார், எப்படி பிஹேவ் பண்ணுவார். ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார், இங்கே போட்டு கொடுப்பாரு, அங்கே போட்டு கொடுப்பாரு. அவரோட நடவடிக்கை எப்படி இருக்கும். இந்த பொண்ணு இது அதுக்கு, அதாவது நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அதில் எங்கேயுமே காட்ஃபாதர் இருக்காது. ஆனால் காட்ஃபாதரோட டின்ச் இருக்கும் உங்களுக்கு. அது காட்ஃபாதர்லேருந்து எதுவுமே அந்த படத்தில் கிடையாது. இல்லை, பிளாட் கூட இல்லை, ஆனால் ஒரு ஃபீல் உண்டு, அந்த ஃபீல் இருக்கும். ரெண்டாவது என்னென்னா, எனக்கு வந்து என்னென்னா, அவனை முதல்ல வந்து இந்த சட்டவிரோதமாக கிரே மார்க்கெட்டில் வந்து பிஸ்டல் விற்கிறான், அது புதுசு. அப்போது அது பண்ணும் பொழுது எனக்கு வந்து படம் பண்ண எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது. இந்த இதுக்கு வந்து இந்த பக்கம் நெப்போலியன் சார் இது வந்து கம்மியாக இருக்குது, இது என்ன பண்ணலான்னு என்னோடய பேக் ஆஃப் மைண்டில் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறேன். படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30% 40% ஷூட் முடிஞ்சிருச்சு. ஓகே. நடந்துட்டு இருக்கும்போதே தான் இதை டிசைட் பண்ணேன், ஒய் நாட் ஹீ கேன் பி இந்த மாதிரி ஆயுத பேரத்தில் இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்ட உடனே எனக்கே ரொம்ப, ஏன்னா ஒரு பக்கம் குட்டியாக ஒருத்தன் கிரே மார்க்கெட்டில் வெறும் பிஸ்டல் வித்துட்டு இருக்கிறான், இந்த பக்கம் அவர் வந்து பீரங்கியும் ஏவுகணையும் நாட்டுக்கு நாடு வித்துட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த கேரக்டர் கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ அது வந்து இவன் எப்படி உள்ளே போகிறான், அவங்ககிட்ட பேசுறது, ஃபாரினர்ஸ் கிட்ட அவர் பேசுகிறத அவன் பார்த்துட்டு இருக்கிறான், அவங்ககிட்டயே அவன் வந்து துப்பாக்கி வைப்பான் கடைசியில். இதெல்லாமே வந்து கரெக்டாக ட்ரெய்லர் மேடாக அமைஞ்சது. ஆமாம், அதில் இருக்கிற ஒவ்வொரு சீக்வென்ஸும் யாருமே நம்ப மாட்டாங்க, எல்லாமே வந்து ஸ்பாட்டில் டெவலப் ஆனது தான். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது சார் எப்படி இருக்குது. ஏன்னா இப்போது அந்த வட்டாரம்ல ஏன் எனக்கு அவ்வளோ இதுவாக இருக்குன்னா, அந்த சொல்ல குட்டி குட்டி ஃபேண்டசி மூமெண்ட் தான், அந்த கை திறக்கிறதா இருக்கட்டும். நெப்போலியன் சார் கேரக்டரை அவர் எப்படி கேஷ் பண்ணிங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது அந்த ஸ்டோரி. இப்போ சொல்கிறப்ப அது ரொம்ப வியப்பாக இருக்குது. அப்புறம் வந்து பில்லர் கட்டிகிட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே ஒரு பாடி ஒன்று இருக்கும், அவர் தட்டுவார், உள்ள ஒரு பாடி ஒன்று தெரியும். அதெல்லாம் ரொம்ப புதுசாக இருந்துச்சு அந்த டைம் ரிலீஸ் ஆகும்போது. ரிலீஸ் ஆன டைமில் ரிசப்ஷன் எப்படி சார் இருந்துச்சு? எனக்கு அவசியம் தெரியாது வட்டாரம். எனக்கு வந்து அதாவது ரிலீஸ் ஆனப்போ அது வந்து அதை பார்த்தவங்கெல்லாம் ரொம்ப பிடிச்சி போச்சு, டிஃப்ரெண்ட் கைண்ட். ஆமாம். பட் வந்து என்ன அதில் வந்து என்ன பாயிண்ட்னா, அந்த படம் ரிலீஸ் அப்போ வந்து மற்ற படங்கள் வந்து ஒரு 7 படம் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, அந்த படமெல்லாம் வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஃபெஸ்டிவல் ரிலீஸ் நினைக்கிறேன். அதனால தான் தீபாவளி ரிலீஸுக்கு வந்து அந்த படத்தை நான் கொண்டு வந்தேன். ஓகே, ஏன்னா வேறு எந்த படமும் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ட்டாங்கன்ட்டு தான் நான் வந்து தீபாவளிக்கு இது பண்ணேன்.
ஆனால் தியேட்டர்ஸில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, சார் அப் டு கிளாஸ் தான் போடுவோம். ஓ மற்ற படங்கள் ஏதாவது வந்துருச்சுன்னா நாங்கள் இந்த ஷோ மாற்றிடுவோம். ஆ ஆ ஆ ஒன்று எடுத்துருவோம், இல்லை நூன் ஷோவாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் வந்து அப்படி தான் சைன் பண்ணோம். ஓகே ஸோ அவர் பேட் லக் என்னென்னா, அந்த படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு அந்த ஒரு படம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஆ அன்னைக்கு நைட்டு வந்து எல்லா படமும் வந்துருச்சு. நைட் ஷோ அன்னைக்கு நைட்டே மற்ற படங்கள்லாம் வந்து பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு வரலாறு வருது, வல்லவன் வல்லவன் வருது வருது. இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் வந்து வந்த உடனே எல்லாருமே வந்து தேட்டர் பொறுத்தளவில் அவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. ஏன்னா வரலாறு வல்லவன்னா பீக்ல இருந்தது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னோடது வந்து சைட்லைன் பண்ணச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் அந்த படம் வந்து நான் ஃபெயிலியர்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது ஃபெயிலியர் இல்லை. இல்லை ஏன்னா ஆஸ் அ கிரியேட்டராக அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்கல்ல. எல்லாருக்கும் பிடிக்குது அந்த படம். அப்போ அதுதான் அச்சீவ்மெண்ட். ஒரு படத்துக்கு வேற என்ன வேணும்? மானிட்டரி பெனிஃபிட்டுங்கிறது வந்து ரெண்டாவது விஷயம், முக்கியமான விஷயம்தான். அதில் வந்து எனக்கு நஷ்டம் தான், பட் வந்து ஐ கெயின்ட் அ லாட் அந்த படம் மூலமாக. இப்போ அந்த டைம்ல வரலாறு வல்லவன் ரிலீஸ் ஆச்சுல, அப்போ அஜய் சார் எதாவது சொன்னார் வட்டாரம் ரிலீஸ் ஆன டைம்ல? இப்போ சொன்னீங்க அவரோட ஃபேவரட் படம் நான் பண்ணியிருக்கணும், அதை தாண்டி வேற எதாவது இல்லை, அதுக்கப்புறம் தான் சொன்னார். ஓகே, அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.